நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன செய்தா நீ? குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது மிக்ஸியை போடுற. இந்த சத்தத்துல குழந்தை எப்படி தூங்கும்? நீயும் குழந்தை பெத்தவ தானே, தெரியாதா உனக்கு? மன்னிச்சுக்கோங்க பிரியாக்கா, குழம்புக்கு தேங்காய் அரைக்கணும்ல, அதனாலதான் நான் மிக்ஸி போட்டேன். அப்படி குழம்பு கரைக்கணும்னா அம்மிக்கல்ல அரைக்க வேண்டியதானே? அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மிக்கல்ல தானே அரைச்சிட்டு இருந்த. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பழச மறந்துட்டியா? போ, அம்மிக்கல்ல வச்சு அரை. அதுவும் சத்தம் இல்லாம அரை. அம்மிக்கல்ல சத்தம் இல்லாம அரைக்க சொல்றாங்க. பிரியாக்காவுக்கு என்ன ஆச்சு? இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் காமன் சென்ஸே இல்ல. ஒரு சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்கு, சத்தம் போடாம வேலை செய்யணும்னு தெரியாதா? எல்லாரும் எதையாவது போட்டு உருட்டிக்கிட்டே இருங்க. இனிமே ஏதாவது சத்தம் வரட்டும், எல்லாரையும் அடி பிச்சிடுறேன். இனிமே யாராவது சத்தம் போட்டா அடி பிச்சிடுறேன்ப்பா. கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய். கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், ஐயோ, முருங்கைக்காய், பாவக்காய், தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய், பாவக்காய், தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம். வெங்காயம் ஏன் கத்துற? கத்தலனா ஏன் பொழப்பு போயிடுமே. அப்புறம் இதெல்லாம் நான் எப்படி விக்கிறது? உன் பொழப்பு போறத பத்தில எனக்கு கவலை கிடையாது. ஏன் குழந்தை தூங்கணும். ஏமா கத்தாதன்னு நீ சொல்ற, அவங்க கத்துறது காதுலே கேட்கலங்கறாங்க. என்ன பண்ண சொல்ற? இங்க பாரு, எங்க வேணா போய் கத்திக்கோ. ஆனா ஏன் வீட்டு முன்னாடி கத்துன உன்னை கொன்னுடுவேன். பாருங்க, நல்ல பொம்பளை வந்தது பாத்தீங்களா? அதானே. கத்தாம நான் எப்படி விக்கிறது? நீங்க எடுங்க. இது எவ்வளவு இது? 40 ரூபாய் கிலோமா. அப்பாடா, குழந்தை நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. என்னையும் என் குழந்தையையும் டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க. ஆயி மகமாயி திரிசூலி கருமாரி. வாக்கு சொல்லு, நல்ல வசமா சொல்லு, பார்த்து சொல்லு, பக்குவமா சொல்லு. ஆத்தா மகமாயி, திருவேற்காடு கருமாரி, மலையனூர் அங்காளி, திருவக்கர காளி. நான் சொல்ற குறியெல்லாம் பலிக்கணும். என் நாக்குல வந்து நில்லு, நல்ல வாக்கா சொல்லு. இந்த வீட்டுக்காரங்க மனசுல ஒரு குழப்பம் இருக்கு. மாட்டுவோமா தப்பிப்போமான்னு தவிக்குது. செஞ்சது பாவமா இல்லையான்னு குழம்புது. பிரச்சனை சின்ன உசுறு. செஞ்ச பாவம் தீர பரிகாரம் சொல்லவா, இல்ல வந்த வழி பார்த்து போகவா? பரிகாரம் செஞ்சா பத்திரமா இருக்கலாம், இல்லன்னா மானம் மரியாதை எல்லாம் போகும், பறந்தே போகும். போலீஸ் பிடிக்கும், ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும். ஆயி மகமாயி திரிசூலி கருமாரி. ஐயோ, ஒரு ஏழு குழந்தையை தூக்கிட்டு வந்து சக்கரவர்த்தி வீட்டு வாரிசாக்குனது பாவச் செயலா? இது ஒரு குத்தமா? ஐயோ, இப்ப நான் என்ன செய்யட்டும்? நான் தானோன்னு கேட்டு வந்தவங்களெல்லாம் விரட்டி அடிச்சிருக்கேனே. ஏதாவது தானம் கொடுத்தது ஆகணுமா? ஐயோ, வாக்கு சொல்லு, நல்ல வாயில வந்து சொல்லு.
ஆயி மகமாயி திரிசூலி கருமாரி. வாக்கு சொல்ல வந்திருக்கேன். வாசல்ல வந்து சொல்லிருக்கேன். பாத்து கேட்டுக்கோ. பக்குவமா நடந்துக்கோ. ஐயோ, பக்குவமா நடந்துக்கணுமா? அத்தா மகமாயி, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? தானம் செய். துணிய தானம் செய். அன்னத்தை தானம் செய். உன் பாவம் எல்லாம் போயிடும். அப்படியா? இருங்கம்மா, இப்பவே நான் வீட்டுக்குள்ள போய் என்ன இருக்கோ நான் அதை உங்களுக்கே தானம் பண்ணிடுறேன். வரேன். ஐயோ, உன் பாவத்தை நான் வாங்கிக்க வரல. நான் போறேன். ஐயோ, அதுக்கு வேற ஆள பாருமா. ஐயோ ஐயோ, இவ எதுக்கு ஓடுற? ஏய் குறிகாரி, குறி சொல்றமா, நில்லுமா. அம்மா நில்லுமா. ஐயோ, என்ன இது? நம்மள பார்த்து இவனே இப்படி பயந்து ஓடுறானா? நான் என்ன அவ்வளவு பாவமா பண்ணிருக்கேன்? சரி சரி, ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் தானத்தை கொடுத்து பாவத்தை கழுவிட்டு வந்துடலாம். இத ஒரு 10 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணணுமே. என்ன தானம் பண்ணலாம்? ஐயோ, இந்த வீட்டு வாசக்கதவு நமக்காக திறந்தே கிடக்குது, யாருமே இல்லை. அம்மா, பிரியா, பிரியா, வா, 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 வா. என்ன பானுமதி? வா பிரியா, வா வா. காலையில வந்திருக்க? அது ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, அதனாலதான் வந்தேன். அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை? அது ஆமா, கையில என்ன இந்த போர்வை? அது அது ஓ, கடன் கொடுத்தவங்க யாராவது பார்த்தா போத்திக்கிறதுக்கா? சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. அது என்னம்மா, உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? உனக்கு உடம்பு நல்லதானே இருக்கு. எனக்கு என்ன குறைச்சல் பாரு, குண்டு கல்லு மாதிரி இருக்கேன். போர்வை எடுத்துட்டு வந்தது போத்திக்கிறதுக்காக இல்ல, குழந்தைக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன். எந்த குழந்தைக்கு? என்னது? இந்த பழைய போர்வைய ஏன் குழந்தைக்கு கொடுக்க போறியா? அந்த அளவுக்கு கதி இல்லாதவள நான் இல்லம்மா. ஏய், நான் கொண்டு வந்தது உன் குழந்தைக்கு இல்ல. அப்புறம் வேற எந்த குழந்தைக்கு? கேள்வி கேட்டுட்டோம். அது சம்பந்தி, அது பிரியாவுக்கு கடவுள் ஒரு குழந்தை கொடுத்தாருல, அதுக்கு நாம ஒரு தான தர்மம் எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு தான். நீ தானம் தர்மம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா பானுமதி? ஆமா. பரவாயில்லையே, இந்த மாதிரி நல்ல குணாலாம் உனக்கு எப்போல இருந்து வர ஆரம்பிச்சது? அது நான் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டேன். அதான் இந்த போர்வைய ஒரு அநாத குழந்தைக்கு தானம் செய்யலான்னு எடுத்துட்டு வந்தேன். சித்தி, இத யாருக்கு கொடுக்க போறீங்க? அது கோவில் முன்னாடி பிச்சை எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி குழந்தைக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பானுமதி, நீ உண்மையிலேயே மாறி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியா, சம்பந்தி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. சம்பந்தி, பிரியாவையும் குழந்தையையும் என் கூட அனுப்பி வைங்க. நான் கோயிலுக்கு போய் இந்த போர்வையை தானம் கொடுத்துட்டு அப்படியே அழைச்சிட்டு வந்துடுறேன். அத்தை, சித்தி நல்ல காரியம் பண்ண போறாங்க, நாமளும் ஏன் அவங்க கூட போக கூடாது? இந்த குட்டச்சி குட்டையை குழப்பறாளே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை, சித்தி நல்ல காரியம் பண்ண போறாங்க, நாமளும் ஏன் அவங்க கூட போக கூடாது? இந்த குட்டச்சி குட்டையை குழப்பறாளே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நல்ல ஐடியாவா இருக்கே சித்ரா. சீதா சொல்றது கரெக்ட் தான். பானுமதி கூட நாமளும் சாமி கும்பிட போலாம்.
ம். அது கூட இன்னொரு வேலையும் இருக்கு. கோயிலுக்கு போய் பூஜையை முடிச்சிட்டு அங்கிருந்து அநாத ஆசிரமத்துக்கு போய் நம்மளால முடிஞ்ச தொகையை கொடுத்துட்டு வரலாம். கடவுளே. ஆமா அத்தை. ஏதோ ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலா சித்தி குழந்தைய வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆசிரமத்துக்கே கொடுத்துட்டு வரலாம். இவ வேற அப்பப்ப நம்மள கோத்து கோத்து விட்டுக்கிட்டு இருக்கோம். நாம எங்க குழந்தைய அநாத ஆசிரமத்துல இருந்து எடுத்தோம்? குப்பை தொட்டில இருந்து தானே எடுத்தோம். ஐயோ, இப்ப அநாத ஆசிரமம் போனா நம்ம குட்டு வெளிப்பட்டுருமே. இப்ப என்ன பண்றது? ஆமா ஆமா, சீதா சொன்ன மாதிரி அந்த அனாதாசிரமத்துக்கே கொண்டு போய் கொடுத்து வந்துடலாம். சரி, நாம எல்லாரும் அந்த ஆசிரமத்துக்கு போறோம். இல்ல சம்பந்தி, அந்த அநாத ஆசிரமத்துக்கு போக முடியாது. ஏன் போக முடியாது? அது வந்து நாம முன்னாடி பானுமதி, அந்த ஆசிரமத்து பேரை சொல்லு. அது வந்து என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கு, ஆனா வாயில வர மாட்டேங்குது. மோட்டுக்கிட்டு அது ரொம்ப தூரத்துல இருக்கு. தூரமா இருந்தா என்ன? நாம என்ன நடந்தா போறோம்? கார்ல தானே போறோம். ஆமாமா. ஐயோ, அது அப்படி இல்ல சம்பந்தி. பிரியாவை கூட்டிட்டு வர நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். சரி. ஏன் சித்ரா, நம்ம கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல, கோவிலுக்கு போயிட்டு வருவோம். பானுமதி, உனக்கு என்ன, பிரியாவை கூட்டிட்டு கோவிலுக்கு போகணும் அவ்வளவுதானே? போற வழியில நீ தத்தெடுத்த ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு வந்துடுவோம். சரி, நான் ரெடி ஆயிட்டு வரேன், நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. ஐயோ கடவுளே, நான் மாட்டிக்க கூடாது. நீதான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் கடவுளே. பிரியா, ஐயோ இவ்வளவு இல்லையா? புதுசா ஒரு கண்டம் நம்ம மேல வந்து விழுந்திருக்கே. இந்த கண்டத்துல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். எப்ப பார்த்தாலும் 7:30. அதுக்கு மேல இப்ப புதுசா ஒண்ணு. நான் என்ன பண்றது? பிரியா இவ்வளவு சேர்ந்து ஐயோ வகையா மாட்டிக்கிட்டோமே இந்த சித்ரா தேவிய. என்ன செல்லம், என்ன பாக்குறீங்க? ஏ பிரியா, குழந்தை இப்படியே மூடிட்டு வரணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? அப்படியே ஏசி அப்படியே பாப்பா மூஞ்சில எல்லாம் அடிக்குது. இந்தா மூடு. அம்மா, மூச்சு விட வேண்டாமா? அதுக்கு தகுந்த மாதிரி மூடு. லேசா அதுக்கு தகுந்த மாதிரி மூடு. அப்படியே ஏசி இல்லன்னு காத்து அடிக்குது. ஏன் சம்பந்தி, நாம இப்ப கோயிலுக்கு தானே போறோம்? இல்லையே, நான் தான் சொன்னேனே, முதல்ல ஆசிரமத்துக்கு போவோம், அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம். ஆசிரமத்துக்கா? ஐயா, இப்ப ஆசிரமத்துக்கு எதுக்கு அவசரமா போகணும்? கோயிலுக்கு போய் இந்த போர்வையை தானம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா திரும்பி வந்தா பார்த்தாதா? பார்த்தாது. முதல்ல ஆசிரமத்துக்கு தான் போறோம், அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போறோம். அப்படியா? ஐயோ கடவுளே. ஐயோ, இவ வேற சிரிக்கிறான் சிரிக்கிறான். இங்க நடக்கிறதெல்லாம் தெரியாம அப்படியே இழிக்கிறான். அம்மா, நீ குழந்தைய தத்தெடுத்த ஆசிரமம் இதுதானே? அது தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏய் டிரைவர், ஸ்டாப் ஸ்டாப். என்ன சொன்ன? ஆசிரமத்தை தாண்டி போயிட்டோமா? ஆமா. ஐயோ, இவ வேற போட்டு குடுக்குறான். ரிவர்ஸ் எடுப்பா. வணக்கம்மா.
வா சுமித்ரா, உள்ள போலாம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த முட்டாள் பிரியா என்ன வேலை பண்றா? வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதானே? ஐயோ, எனக்கு வினைய வச்சுட்டாலே, நான் என்ன பானுமதி, பண்றது? இத வரேன். ஐயோ சொல்லுங்க சமந்தி. பானுமதி, நீ குழந்தைய தத்தெடுத்த ஆசிரமம் இதுதானே? ஆமாமா, இந்த ஆசிரமம் தான். ஆனா நான் வேண்டிக்கிட்ட கோவிலே ரொம்ப தூரத்துல இருக்கு. என் வாங்க சமந்தி. பானுமதி, நமக்கு நல்ல அழகான குழந்தைய கொடுத்தது இந்த ஆசிரமம். எவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள போகாம போனா இப்படி? வாங்க உள்ள போய் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம். வாங்க. வா சீதா. ஒண்ணு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் போணுமா? போடி. ஐயோ, உள்ளவான்னு கூப்பிடுறாங்களே. உள்ள வந்தா என்னென்ன நடக்கும்னு தெரியாம இவங்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த குழந்தையை இவங்க தத்து கொடுக்கலன்னு சொன்னா நாம என்ன பண்றது? ஐயோ. பானுமதி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன் சம்பந்தி. ஐயோ, மகமாயி அத்தா, நீதான் என்ன காப்பாத்தணும். சம்பந்தி, இப்போ உன் ஃப்ரெண்ட் இங்க தானே இருக்காங்க? எங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்து. வா. ஐயோ ஐயோ, அம்மா தலை சுத்துற மாதிரி இருக்கே. என்னாச்சு? ஐயோ அம்மா, தலை சுத்துதுடி. என்னாச்சுமா? அப்படியே வயித்து வேற வலிக்குது. அப்படி புடிங்க. ஐயோ, வயிறு வலிக்குது, தலை வேற சுத்துது. ஐயோ பிரியங்கா, என்னன்னு பாருங்க. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா, ஐயோ, என்னால முடியலடி. என்னாச்சுமா? ஐயோ, என்னால முடியல. சித்ரா, அவளுக்கு ரொம்ப முடியல போல இருக்கு. ஹாஸ்பிடல் கூட்டி போலாம். என்ன சுமித்ரா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஒரு எட்டு உள்ள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போவோம். வலி. ஐயோ அம்மா, உயிர் எடுக்குது. அம்மா, பிரியா, உங்க அம்மாக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. அதுக்குள்ள நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரியா? ஐயோ, சமந்தி, சமந்தி, சித்தி, வலிங்க சித்தி. சமந்தி, எனக்கு ரொம்பதான் வயித்த வலிக்குது. அப்படியே தலையும் சுத்துது. ஐயோ அம்மா, நாம அப்படியே வீட்டுக்கு போலாம். வாங்க. சொல்லுங்க சமந்தி. ஐயோ அம்மா. ஏய், அம்மா, ஐயோ, என்னால முடியல. என்னாச்சு? வலி தாங்க முடியலையே. அம்மா பாத்து. தலைவலி, என்ன பண்ணுவேன்? ஐயோ, இவங்க வேற வராங்களே. நான் பிரியா கொடுத்த குழந்தை இவங்க தத்து கொடுக்கலன்னு தெரிஞ்சா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ அம்மா, ஐயோ என்னாச்சு? ஐயோ, அம்மா, என்னடாச்சு? எனக்கு வயித்த வலி தாங்க முடியல. வயிறு வலிக்குதா? ஐயோ, தண்ணி ஐயோ, எடுத்துட்டு வாங்க. அப்படியே தலையெல்லாம் அம்மா, சுத்துது. ஏன் இப்படி கத்துற? நாங்க சக்கரவர்த்தி ஐயோ, குடும்பம். அம்மா. இந்த ஆசிரமத்துல இருந்து தான் குழந்தைய ஐயோ நாங்க. ஐயோ, சம்பந்தி, எனக்கு உயிர் போகுது. வயித்த வலி தாங்க முடியல. நம்ம கிளம்பலாம். வாங்க போலாம். அம்மா, வாமா. ஏய், சும்மா இருடி. இங்க ஐயோ, பாருங்க, இவங்க வலியில ரொம்ப துடிக்கிறாங்க. நம்ம இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம். முதல்ல உங்களை ஆஸ்பத்திரிக்கு சரி, கூட்டிட்டு போங்க. ஆக்சுவலி நீங்க பண்ண உதவிக்காக நாங்க உங்களுக்கு ஒரு சின்ன டொனேஷன் கொடுக்க ஆசைப்படுறோம். உதவியா? நாங்க என்ன உதவி செஞ்சோம்? இல்ல, எங்க மருமகளுக்காக நீங்க அந்த குழந்தைய. ஐயோ, ஐயோ, சம்பந்தி, வயித்த வலி தாங்க முடியல சம்பந்தி. அம்மா, ஐயோ, பிரியா, கொஞ்ச நேரம் உங்க அம்மாவை வண்டியில உட்கார சொல்லு. கூட்டிட்டு போ. அம்மா வாமா, நம்ம போலாம். ஐயோ, எனக்கு வயித்த வலி தாங்க முடியலையே சாமி. என்னாச்சுமா? அப்படி ஒரு வலி வலிக்குதே. நான் அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருக்கேன். இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயா பேசலாம். சரி, வரட்டுங்களா? சரி, சரி. பாப்புலா. ஐயோ, இவங்க வேற இங்க வந்துட்டாங்களே. சோதனைக்கு மேல சோதனை, வேதனைக்கு மேல வேதனை. ஐயோ ஐயோ, கடவுளே, நான் என்ன பண்றது? ஐயோ, நான் நல்லா மாட்டினேன். ஐயோ, ஐயோ, நம்ம கிட்ட வராங்களே. நான் என்ன பண்றது? என்ன பானுமதி, ஏன் இங்கே நின்னுட்ட? ஒண்ணும் இல்ல சம்மதி. இப்ப எனக்கு வயித்த வலி தாங்க முடியல. இத பாருங்க, என்னால முடியல. என் பேரு குழந்தைய என்கிட்டயே கொடுத்துருங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோ பயமா இருக்கு. வாங்க வாங்க பாப்பா. வாங்க வாங்க. ஐயோ,
என்ன பானுமதி வயித்த வலின்னு அப்படி துடிச்ச? இப்போ ஒண்ணும் ஆகாத மாதிரி இருக்க. அது வந்து என் பேர குழந்தைய தூக்குன உடனே என் வயிற்று வலி எல்லாம் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போக வேண்டாமா? அனாவசியமான செலவு சம்பந்தி. நம்ம சீக்கிரமா கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலாம். அப்ப எல்லாமே சரியாயிடும். சுமித்ரா, குழந்தைங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும் இல்ல? குழந்தை நீ போய் அர்ச்சனை தட்டு பூ பழம் வாங்கிட்டு வந்துரு. சீதா, நாம அர்ச்சனை தட்டு வாங்கணும். வா போலாமா? சரிங்க வா. பிரியா, நீ உங்க அம்மா கூட்டிட்டு உள்ள போனா போயிட்டு வா. சரி சரி. வெயிலா இருக்குல்ல. இந்தா குழந்தை நல்லா போத்து. வா வா. நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். இனிமே நமக்கு எந்த பயமும் இல்ல. பயம் இல்லையா? என்னமா புரியாத மாதிரி பேசுற? நல்லதானே இருக்க? ஐயோ, முதல்ல உள்ள போலாம். வா வா. இதுக்கு மெதுவா நடக்கிறேன். சீக்கிரம் வா. கடவுளே, எப்படியோ என்னை காப்பாத்திட்ட. ஆமா, அஜய் சுச்சு போயிட்டாமா. இங்க பாரு, குழந்தைங்கன்னா இப்படித்தான் இருக்கும். கோயிலுக்கு போனாலும் கல்யாண வீட்டுக்கு போனாலும் இப்படித்தான் பண்ணுவாங்க. சரி, அங்க குழா இருக்கு, அங்க போய் கழுவிட்டு வா. போ. சரி, பேக குடுமா. இந்த உள்ள டைப்பர் இருக்கு. போ போ, சீக்கிரமா போ. குழந்தை முகத்தை மூடிட்டு போ. என்ன? கடவுளே, உன்னதான் நம்பி இருக்கேன். என்னங்க